இலங்கை என்ற தமிழ் பகுதியிலே தமிழர்கள் தங்களுடைய கலாச்சார பண்பாட்டை எவ்வாறு காத்து வருகிறார்கள் என்பதற்கு ஆதாரமாக அங்கு உள்ள நிலத்தை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்று பாகுபடுத்தி நமக்கு சொன்னார். அங்கே பழைய தமிழ் வாழ்கிறது, தமிழர்கள் சிறப்புற வாழ்ந்தார்கள் என்பதை நிலைநாட்டுகின்ற வகையில் கல்வெட்டு சான்றுகளை எல்லாம் தான் கண்டதாக படித்ததாக சொல்லுகின்றார். அவர் அடுத்து சிறப்பாக சொன்னது வழிபாடு. பல சமயத்தாருடைய வழிபாடு அங்கு காண கிடைக்கிறது என்றாலும் சமண பௌத்த சமயங்கள் வழிபாடு இருந்தாலும் இலங்கை தமிழர்கள் சிறப்பாக தமிழ் வழிபாட்டை எவ்வாறு போற்றி வருகிறார்கள். ஆரிய வழிபாடு புகுந்திருந்தாலும் தமிழ் பண்பாட்டிலே நிலை கொண்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். இன்னும் அடுத்த நிலையில் திருமண உறவுகளும் அந்த உறவுகள் காட்டுகின்ற அன்பினையும் எப்படியெல்லாம் திருமண உறவு நடக்கிறது என்பதையும் எடுத்து காட்டினார். இறுதியாக கூத்து என்பதை மையமாக அவர் கட்டுரை அமைந்திருக்கிறது. பல்வகை கூத்துக்களை சங்க இலக்கியம் தொல்காப்பியத்தில் இருந்து சமகாலத்தில் வரை வளர்ந்து வருகின்ற அந்த கூத்தினை இலங்கை தமிழர்கள், கிழக்கிலங்கை தமிழர்கள் எவ்வாறு போற்றி வந்திருக்கிறார்கள், அந்த பாத்திரத்திலே நடிக்கின்றவர்களுக்கு அந்த பாத்திர பெயரையே சூட்டியிருக்கிறார்கள் என்ற அளவில் அவர்கள் கூத்தை போற்றியதையெல்லாம் சொன்னார். அவர் சொன்னது போல இது ஒரு பெரிய ஆய்வுக்குரிய நல்ல பொருள். அதனை காலத்தால் அவருடைய கட்டுரை நூலாக வெளிவர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டு, அடுத்தபடியாக நம் முன் வந்திருக்கின்ற மலேசிய பேராசிரியர் சிங்காரவேலு சச்சிதானந்தம் அவர்களை பேச அழைக்கின்றேன். அவர்கள் 1936ஆம் ஆண்டிலே பிறந்து MA PhD போன்ற பல பட்டங்களை பெற்றவர். இந்திய ஆய்வுத்துறை தலைவராகவும் பேராசிரியராகவும் விளங்கியிருக்கின்றார். இன்னும் மலேசியாவில் வழக்குரைஞராகவும் திகழ்ந்திருக்கிறார். சங்ககால தமிழர் சமுதாயம் தென்கிழக்கு ஆசியாவில் இராமாயண பாரம்பரியம் என்னும் ஆய்வு நூல்களை ஏற்றியிருப்பதோடு இந்திய தென்கிழக்கு ஆசிய பண்பாட்டு தொடர்புகளை பற்றி 60க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளையும் எழுதி உலகளாவிய ஆய்வேடுகளில் பெயர் பெற்றுள்ளார். அன்னார் 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற மலையா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் புரொஃபசர் எமிரிட்டஸ் எனப்படும் சிறப்பு விருந்தினை பெற்றவர் ஆவார். அன்னார் நமக்கு இங்கே அவருடைய கட்டுரையை வழங்க வந்திருக்கிறார். வழங்குமாறு வேண்டுகிறேன். பெருமைமிக்க தலைவர் அவர்களே, தமிழ் ஆர்வலர்களே, தமிழ் பேரறிஞர்களே, உங்கள் அனைவருக்கும் அடியேனின் வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடியேனின் கட்டுரையின் தலைப்பு ஆங்கிலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணம், இமெயில் மூலம் நான் அந்த கட்டுரையின் தலைப்பை அனுப்பிய போது அது ஆங்கிலத்தில் இருந்தது. ஆனால் நான் படைக்கப் போகும் கட்டுரை தமிழ் உள்ளது. அந்த கட்டுரையின் தலைப்பாவது கிபி 1500ஆம் ஆண்டிற்கு முற்பட்ட காலத்தில் தென்கிழக்கு ஆசியாவில் தமிழ் பண்பாட்டின் செல்வாக்கு என்பதாகும். அதாவது தென்கிழக்கு ஆசியாவில் தமிழ் பண்பாட்டின் செல்வாக்கு முற்காலத்தில், அதாவது ஏறக்குறைய கிபி 1500ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலத்தில். சற்று முன்னர் கிழக்கு இலங்கையில் இன்னும் கொண்டாடப்படும் அல்லது பின்பற்றப்படும் சடங்குமுறைகளை பற்றி கேட்டோம். அதுபோல தென்கிழக்கு ஆசியாவிலும் சில தமிழ் பண்பாட்டு கூறுகள் முற்காலத்திலிருந்தே இன்று வரை விளங்கி வருகின்றன. அவற்றை சில பற்றி நாம் காண்போம். தென்கிழக்கு ஆசியாவின் பண்டை தமிழர்களின் வாணிக பண்பாட்டு தொடர்பு
வரலாற்று காலத்திற்கு முற்பட்ட காலத்திலேயே தொடங்கியதாகும். சங்க காலத்தில் இந்தோனேசியாவைச் சேர்ந்த சுமாத்ரா என்னும் தீவிற்கு சென்று வந்த தமிழ் கடலோடிகள் அந்த தீவின் மிக பெரும் மலைக்கு இட்ட செந்தமிழ் அல்லது செம்மொழி பெயர் குறிஞ்சி என்பதாகும். அந்த மாமலை குணம் குறிஞ்சி மலை என்று மலாய் மொழியில் இன்றும் அழைக்கப்படுகின்றது. இது பலருக்கும் தெரியாத விஷயம், தெரியாத செய்தி. பிறகு பொன்னோடு வந்து கரையோடு பெயரும் யவனர்களுக்கு என்று கிபி 1ஆம் 2ஆம் நூற்றாண்டிலேயே மலாயாவின் காடகத்து ஆக்கம் தேடி வந்து கடாரம் அல்லது கடாகம் எனப்படும் வாணிக பண்பாட்டு மையத்தை நிறுவியவர்கள் பண்டை தமிழர்கள். பண்டை தமிழர்களின் கடல் வழி வாணிக மேம்பாட்டிற்கென்று மணிக்கிராமம் திசை 1500 எனப்படும் வாணிக கூட்டுறவு குழுக்கள் ஆற்றிய அரும் பணியை பற்றிய விவரங்கள் காக்குவப்பா லாபுத்துவ என்னும் தென்கிழக்காசிய ஊர்களைச் சேர்ந்த தமிழ் கல்வெட்டுகளில் காணப்படுகின்றன. தென்கிழக்காசிய மொழிகளில் சிறப்பாக மலாய் மொழியில் வழங்கும் தமிழ் சொற்களும் தமிழர்களின் வாணிக பண்பாட்டு தொடர்புகளை உணர்த்துகின்றன. அவற்றுள் வாணிகத்துறையைச் சேர்ந்த முதல், கடை, கிடங்கு, கப்பல் போன்ற சொற்களும், குடும்ப உறவுகளை குறிக்கும் அப்பா, அம்மா, அக்கா, மாமா, மாப்பிள்ளை போன்ற சொற்களும், உணவு வகையினை சுட்டும் சொற்களாகிய அப்பம் போன்ற சொற்களும், களவாட பொருட்களை குறிக்கும் பெட்டி போன்ற சொற்களும் அடங்கும். மலாய் மொழியில் சேக்கூட்டு ஒன்று செய்தல் என்னும் பொருளில் ஒரு சொல் உண்டு. அதோடு பொசு குத்துவான், அதாவது கூட்டரசு என்னும் பொருளில் வழங்கும் சொல்லும் உண்டு. அந்த சொல்லின் அந்த சொற்களின் வேர்ச்சொல்லாக, முக்கியமான வேர்ச்சொல்லாக விளங்குவது கூட்டு என்னும் செந்தமிழ் சொல்லாகும். இந்த செய்தியும் பலருக்கும் தெரியாது. பண்டை தமிழ் வணிகர்கள் சென்ற இடமெல்லாம் கோயில்களையும் குளங்களையும் நிறுவி ஆன்மீக பண்பாட்டினையும் பேணி காத்தனர். அவர்கள் தென்கிழக்காசிய ஊர்களில் நிறுவிய கோயில்களில் பணியாற்றுவதற்கென்று அவர்களுடன் வந்திருந்த தமிழ் புரோகிதர்கள் தமிழ் மொழியிலும் வடமொழியிலும் புலமையுடையவர்களாக விளங்கிய காரணத்தால் அவர்கள் வாயிலாக சைவ வைணவ சமய கொள்கைகள் தென்கிழக்காசிய அரசர்களிடையேயும் மக்களிடையேயும் செல்வாக்கு பெறலாயின. அந்த முற்காலத்திலேயே தமிழ் வணிகர்களோடு புரோகிதர்களும் பயணம் மேற்கொண்டனர் என்பதை நாம் உணர்தல் வேண்டும். தமிழ் வணிகர்களின் கூட்டுறவு குழுக்கள் தமிழக மன்னர்களுக்கென்று தென்கிழக்காசியாவில் மறைமுகமாக அரசியல் ஆதிக்கம் செலுத்துவதற்கென்று செலுத்துவதாக விளங்கின என்பது ஒரு கருத்து உண்டு. ஆனால் அவ்வாறு அன்று. மாறாக தமிழ் வணிகர்களின் செல்வாக்கிற்கு முக்கிய காரணமாக விளங்கியது அவர்களின் வாணிக திறமையே ஆகும். அதனால்தான் தமிழக மன்னர்களின் பற்றாத